பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவன் இன்று நமக்கு கொடுக்கும் வார்த்தை யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். ஹல்லேலூயா. எப்படியா இருக்கிறார் நமக்காக? கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயப்படாதபடி, ஐயோ அங்கே பயமாக இருக்கே, அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே, இப்படி ஒரு இதாக